டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்திலேருந்து வரேன். இந்த போராட்டம் இன்னைக்கு அறிவிக்கிறீங்க ஊழியர்கள். இல்லை, இதில் ஒரே ஒரு என்னன்னா, நம்முடைய டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவர்கள் வந்து இந்த போராட்டத்தின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சேலத்தில் எங்களுடைய தலைவர் சசி பெருமாள் அவர்கள் அந்த அஞ்சலி செலுத்திவிட்டு நேராக டாஸ்மாக் வாழப்பாடியிலே வந்து அந்த உள்ளே இறந்த அந்த தொழிலாளர் வந்து எங்கள் கட்சியிலே இருந்த தொழிலாளர் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த ஒரு தோழர் அவருடைய உடலுக்கு போய் நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தி விட்டு அந்த குடும்பத்திற்கும் வந்து நிதி அளிக்க வேண்டும் என்று நாங்களும் நிதி கொடுத்து விட்டு தான் வந்தோம். ஆக நாங்கள் வந்து முழுமையாக இது வன்முறையை தூண்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் வந்து நாங்கள் இறங்க மாட்டோம். டாஸ்மாக் ஊழியர்களுடைய மனநிலை உள்ளபடியே எவ்வாறாக இருக்குது? ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது உங்களுடைய பணி நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது, கேட்பதற்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் மது எதிர்ப்பு போராட்டங்கள் மிக தீவிரமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மது எதிர்ப்பு பார்வையை குறித்த உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு? தமிழகத்தில் மது எதிர்ப்பு இயக்கம் நடத்த வேண்டிய ஒன்றுதான். மது விலக்கா மது எதிர்ப்பா இரண்டு கோணத்தில் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. மது விலக்கு வேறு, மது எதிர்ப்பு, மது ஒழிப்பு வேறு. இன்றைக்கு சமூகத்தில் மது பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. மது அருந்துவது ஒரு தீய பழக்கம், இந்த சமூகத்துக்கு தீயதானது என்ற எண்ணம் மாறிக்கொண்டிருக்கிறது. சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலையை வளர்த்து கொண்டிருக்கிறது. மது எதிர்ப்பு இயக்கங்கள் நடத்தப்பட வேண்டிய ஒன்று. இதுக்கு நாங்களும் ஆதரவு. சென்ற அக்டோபர் 2ஆம் தேதி படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துங்கள், எங்களுக்கு காலி பணியிடங்களில் அரசனுடைய காலி பணியிடங்கள் மாற்று வேலை கொடுங்கள் என்று நாங்களே அந்த போராட்டத்தை முன்வைத்து போராடினோம். மே மாதம் முழுவதும் தமிழகம் முழுவதும் மதுவுக்கு எதிரான தீமைகளை பிரச்சாரங்களாக நாங்கள் துண்டு பிரச்சாரங்களாகவும் விநியோகம் செய்தோம். இது 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 இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய பார்வையும் இதுவாகத்தான் இருக்கிறதா, அல்லது உங்கள் சங்கத்தின் பார்வை மட்டும் சங்கத்தினுடைய பார்வை இதுவாக? ஏன்னா இன்றைய உங்களுடைய பாதுகாப்பு கேட்டு நடைபெற்ற போராட்டத்தில் கூட பல சங்கங்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். பல இடங்களில் பரவலாக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் இன்றைக்கு செயல்படத்தான் செய்தன. நாங்கள் அறிவித்ததே இந்த பகுதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு தான் அறிவித்து 3 மாவட்டங்களில் தான் இந்த போராட்டம் நடைபெற்றது. மற்ற இடங்களில் ஒரு எதிர்ப்பாக ஆர்ப்பாட்டங்களை தான் நடத்த. இந்த 3 மாவட்டங்களிலும் கூட பெரும்பாலான கடைகள் இன்றைக்கு வந்து அடைக்கப்படலை. ஒரு சில இடங்களில் இல்லை, கிட்டத்தட்ட 60% கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. 1100 கடைகளில் 600 கடைகளுக்கு மேல் இயங்கவில்லை என்று. சார், மீதி எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டீங்க? இன்னைக்கு நேற்று இரவு முதல் அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வந்தது. அதன் அழைப்பின் அடிப்படையில் இன்று பேச்சுவார்த்தைக்கு சென்றோம். எங்களுடைய கோரிக்கையே என்னென்றால், பேச்சுவார்த்தையில் யார் கலந்துட்டாங்க? அரசு தரப்பில் மேலாண்மை இயக்குனர் சார், அவர் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நாங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறோம். தாலுகாவிற்கு ஒரு தாசில்தார் போட்டு ரோந்து பணியை அதிகரித்துகிறோம். போலீசாரையும் ரோந்து பணிக்கு இரவில் நீங்கள் யாரும் கடைகளில் தங்க வேண்டாம் என்ற உத்தரவை நாங்கள் உத்தரவாகவே கொடுக்கிறோம். உங்களுக்கு என்ன வகையான பாதுகாப்பும் நாங்கள் கொடுக்க தயாராக உள்ளோம். மேலும் நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை அரசுடன் பேசி கலந்து பேசி விரைவில் சுமூகமான பதிலை உங்களுக்கு அளிக்கிறோம் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் இன்று இந்த இடத்துல வரேன். திருசமரசம், மதுவுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அரசியல் நீங்கள் சொல்லிடுறீங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். அரசியலா மக்கள் புரட்சியா, அவங்க சொல்கிற மாதிரி மக்கள் புரட்சியா, அது நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் மாணவர்கள் போராடுகிறார்கள். மாணவர்களின் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படுகிறது. நம்ம ஆதாரத்தோடு பார்க்குறோம். பச்சையப்பன் கல்லூரியில் அவர்கள் மாணவர்களே இல்லைன்னு சொல்கிறீங்க, இருக்கட்டும். ஆனால் மனிதர்கள் தாக்குதல் மிக கொடூரமாக நடைபெறுகிறது. அவங்க மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது கடைகளின் மீதுன்னு சொல்லுகின்ற பொழுது உடனடியாக பாதுகாப்பு. அதை தாண்டி அவர்கள் போராட்டம் நடத்தக்கூட ஆரம்பிக்கல. முந்தைய நாள் இரவே அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை அழைக்கப்படுகிறது, உங்களுடைய நிபந்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுங்கிறீங்க. ஆனால் இதுவரை போராட்டக்காரர்களுடைய நிபந்தனைகள் என்னன்னாவது இந்த அரசு காது கொடுத்து கேட்டதுண்டா? குறைந்தபட்சம் அந்த போராட்டத்தை மனிதநேய பார்வையோடு, மனிதாயமான பார்வையோடு அணுகியதுண்டா? ஏன் இவ்வளவு ஒரு பார்ஷியாலிட்டி, வேறுபாடு? அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்பது வள்ளுவம். எதிரிகளுடன் போட்டியாளர்களுடன் சாதுரியமாக நடக்காமலும் தன் தகுதியின் எல்லையை அறியாமலும் தன்னைத்தானே வியந்து நடப்பவன் விரைவில் கெடுவான் என்பது அதனுடைய பொருள். சரி, இது 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த முன்னாடி இவங்கெல்லாம் செஞ்சதப்ப நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. அவங்க வந்து செஞ்சபோது உடனே பேச்சுவார்த்தைகள்லாம் கூப்பிட்டு நீங்கள் விரிவாகவே பதிவு பண்ணிருங்க. நீங்கள் விரிவாகவே பதிவு பண்ணிருங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும்னு அதே வள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறாரு. கல்லுண்ணாமையை குறித்து மிக தெளிவாக அதே வள்ளுவர் தான்
அத்தனை குரல்களை படைத்திருக்கிறார். அதுல ஏதாவது ஒரு குரலையாவது படிச்சிருக்குமே அரசு, ஏன் படிக்கலன்னு தான் கேள்வி. இல்லைங்க, நாங்கள் 1330 குறளும் படிச்சிருக்கிறோம். கல்லுண்ணாமை தவிர்த்து. கல்லுண்ணாமை தவிர்த்து படிக்க வேண்டிய அவசியங்க இருப்பது படித்து விட்டு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்கிறோம், அவ்வளவுதான். ஏங்க உலகத்தில் 1000 இருக்குது, எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க முடியும்? அப்படி அல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் கடவுள் இருக்குதுன்றேன், அண்ணா கடவுள் இல்லைன்றார். கூப்பிட்டு பேசுவோன்றோம். எதுனா பேசுனா முடிவுக்கு வருமா? நான் கடவுள் இல்லைன்றது சேருவேனா, இல்லை அவர் கடவுள் இருக்கிறாருன்றதுக்கு வருவாரா? முடிவு சொல்லுங்க, நீங்களே முடிவு சொல்லுங்க. எனக்கு வாதமே புரியல, இல்ல கேள்வியே புரியல, இப்போ சீரியஸா புரியல, சீரியஸா உண்மையிலே புரியல. நான் வச்சுற கேள்விங்கிறது ரொம்ப எளிமையான கேள்வி. நான் அதுதாங்க, நான் ரொம்ப எளிமையாக தான் அதுக்கு பதில் சொல்றேன். இது நிறைய வாத பிரதிவாதங்கள் நடத்தப்பட்டு பல நாத்திகவாதிகள் ஆத்திகவாதிகளாக மாறியிருக்கிறார்கள். நரேந்திரா வா உன்னைத்தான் எதிர்பார்த்து நின்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரனாக இருந்த நரேந்திரனைத்தான் இன்றைக்கு சுவாமி விவேகானந்தராக மாற்றியிருக்கிறார். நரேந்திரனாக இருந்தபொழுது அவன் மிகப்பெரிய நாத்திகனாக இருந்தான். நரேந்திரன் ஆத்திகனாக மாற்றப்பட்டிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பல ஆத்திகர்கள் நாத்திகர்களாக மாறியதும் உண்டு. அது நடந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும், அது ஒரு தர்க்கவாதம். ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, அரசு அங்க போராட்டம்னு சொன்ன உடனேயே அவர்களை பேச்சுவார்த்தை கலைக்கிறது, பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படுகிறது, உங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இமீடியட்டா நீங்க மத்தியானமே போராட்டத்தை கைவிடுங்கிறீங்க. மாற்றுத்திறனாளிகள் தங்களால் எழுந்து கூட நடக்க முடியாத நிலையில் இந்த சேப்பாக்கம் நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் விடுதி போறவில்லை, அத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர் அதை தாண்டி தான் போறாங்க வராங்க. 10 நாள் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, யாரும் போய் என்னன்னு கூட கேட்கல. அதாவது நீங்கள் சொன்ன நரேந்திரன் விவேகானந்தர் அனுபவத்தின் அடிப்படையில் பைசல் பண்ணி அல்ல, நியாயம் பேசி அல்ல, கூடி பேசி ஒருத்தர் சொல்லி அவர் மாறல. குணத்தை திருத்துவதற்கு எந்த குருவும் கிடையாது. உங்கள் குணம் உங்களுக்கு, என் குணம் எனக்கு, அவர் குணம் உண்டு. அரசினுடைய குணம் இதுதான், ஒரு விதம் அரசினுடைய குணம் இதுதான். முடிவுக்கு நீங்கள் ஏன் அவ்வளோ முன்னாடியே போகிறீங்க அவ்வளோ வேகமாக? அதாவது நீங்கள் தயவு செய்து, அதுதான் நான் சொன்னேன், ஒரு அரசாங்கம் என்பது ரெண்டையும் பார்க்கணும், சரியும் பார்க்கணும், தவறும் பார்க்கணும். நான் வரேன் விவாதத்துக்குள்ள. ஒரு சிறிய டெவலுக்கு பிறகு உங்களிடமிருந்து தொடங்குறேன். நிறைய பதில் வச்சிருப்பீங்க, நான் உங்களிடமிருந்து தொடங்குறேன். சொல்ல மாட்டாரு. இல்ல பேசலாம். நான் ஒரு சிறிய கேள்வியோட போகிறேன். இன்றைக்கு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்த சங்கங்களையும் நான் சொல்லிட்டு நான் இடைவெளிக்கு போறேன். ஏஐடியூசி, அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சங்கம். சிஐடியு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சங்கம். பாட்டாளி தொழிற்சங்கம், விடுதலை சிறுத்தைகளுடைய தொழிற்சங்கம், இவர்கள் எல்லாம் கூட இதில் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒருபுறம் கட்சியாக வெளியில் போராட்ட களத்தில் மதுவை எதிர்க்க வேண்டும், டாஸ்மாகை மூடணும்னு சொல்லக்கூடிய அதே கட்சிகள், அந்த கட்சியினுடைய தொழிற்சங்கங்கள் மறுபுறம் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது அரசியலா அப்படிங்கிறதான் அடுத்த சுற்றில் நம்ம கேள்வியாக வைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது என்ன மாதிரியான அரசியல் பேசலாம், காத்திருக்கிறது.